டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிலிமினரிக்கும் குரூப் 4க்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் படிக்கும் மாணவருக்காக நம்மளோட சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து பாரதியார் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ். 100 கொஸ்டின்ஸ் நமக்கு இதில் நம்மளால் ஃபுல் மார்க்கு கூட ஸ்கோர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக படிக்கணும், படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா? ஏன்னா இப்போயே நம்ம தமிழ் படித்து முடித்து ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 2A ப்ரிலிமினரி வர்றப்பையோ இல்லை குரூப் 4 எக்ஸாம் வர்றப்பையோ நம்ம இந்த டெஸ்ட்டை திரும்ப ஒரு தடவை லைட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு பரீட்சைக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷெடியூலுமே உங்களுக்கு நல்லா உடச்சி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 33+ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 3425+ கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ இங்கே இதில் இந்த தமிழ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ளஸ் எதையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஏன்னா 125 மார்க்குன்றது 125 கொஸ்டின்றது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் போட போகிற ஜிஎஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 75ல் ஒரு 55லேருந்து 60 போட்டாலே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 கிட்ட ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ ஒரு நல்ல செக்யூர் ஸ்கோரில் நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக போஸ்டிங் அடிக்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான், சரிங்களா? நம்மளோட பாடசாலையில் இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்கும், ஆன்லைன் வகுப்புகள் மட்டும்தான். இதுக்கு கொஸ்டின்ஸு, இதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது ஒரு ரெக்கார்டட் வீடியோ தான். நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் திரும்ப 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 போட்டு பார்த்துக்கிறலாம். உங்களோட டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் ரெக்கார்டட் வீடியோ. நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் திரும்ப போட்டு பார்த்துக்கிறலாம். ஒரு கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருக்கா, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத, ஏன்னா ஒரு நீங்கள் டெஸ்ட்டு போடுறத விட அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷனை பார்த்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஆப்ஷனுக்கான கொஸ்டின்ஸை நம்மளால் மேக் பண்ண முடியும். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா 1 ஆன்சராக இருக்கும், மீதி இருக்கிற 3 ஆப்ஷனுக்கு புதுசாக ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ண முடியும். அப்போ ஒரு கொஸ்டின் நம்ம போடுறது கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் போடுறதுக்கு சமம், சரிங்களா? இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த டெஸ்ட் பேட்சை நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் பொது தமிழ் தேர்வு தொடர். ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தான், அதாவது சுரேஷ் பாடசாலையில் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின். நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 33+ கொஸ்டின்ஸு. ஃபுல் டெஸ்ட் வரப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட 3425+ கொஸ்டின்ஸு கிடைக்கும். இதில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுபோக டெஸ்ட் என்னையிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21/6/2026, சரிங்களா? இப்போ இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டோட அப்ஸ்ட்ராக்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுத்தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 22 கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா? 22 டெஸ்ட் வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபுல் டெஸ்ட் ஒரு 6, அப்புறம் முழு மாதிரி தேர்வு மாடல் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2, அப்புறம் ஆப்டிடியூடில் 16 டெஸ்ட்டு, ரீசனிங்கில் 16 டெஸ்ட்டு யூனிட் வைஸு. ஃபுல் டெஸ்ட் ரெண்டுத்துலேயுமே 12 போடுறீங்க. அதே மாதிரி 2 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு மேக்ஸ்லேயும் போடுறீங்க, ரீசனிங்லேயும் போடுறீங்க, சரிங்களா? இது போக ஹோம் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஹோம் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் 75 கொஸ்டின் இருக்கும், ஆப்டிடியூட் 15 கொஸ்டின் இருக்கும், ரீசனிங் 10 கொஸ்டின், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின். இப்போ லாங்குவேஜுக்கு மட்டும் நீங்கள் உங்கள்கிட்ட கையில் 2600 கொஸ்டின்ஸ் இருக்கும், சரிங்களா? ஆப்டிடியூடில் 495 கொஸ்டின் இருக்கும், ரீசனிங்கில் 330 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 3425+ கொஸ்டின்ஸு உங்கள் கையில் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பொதுத்தமிழ் புக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம், சரிங்களா? ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் அப்படின்ட்டு நம்ம ஒரு தமிழ் புக்கு போட்டிருக்கோம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் புக்கு, மேக்ஸ் புக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, டெஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 21/6/2026 சண்டே ஆரம்பிக்குது. தமிழில் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா
அழகு 1 இருக்கக்கூடிய இலக்கணம். இதில் வந்து எழுத்து இலக்கணத்திலிருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னென்ன டாபிக் சப் டாபிக்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில், நெடில், வேறுபாடு. அப்புறம் ஆப்டிடியூடை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரிஸ். சரிங்களா? நம்பர்ஸில் சட்ஸ், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், டெசிமல் நம்பர், இண்டிசஸ், ஸ்கொயர் அண்டு ஸ்கொயர் ரூட்ஸு, கியூப் அண்டு கியூப் ரூட்ஸு, சீக்வன்சஸ் அண்டு சீரீஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். சரிங்களா? இயல் எண்களின் வரிசை, கணம் மற்றும் கனமூலம், வர்க்கம் மற்றும் வர்க்கமூலம், அடுக்குகள், தசம எண், பெருக்கல் மற்றும் வகுத்தல், முரடுகள். இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் மேக்ஸில் கொஸ்டின் இருக்கும். ரீசனிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண், எழுத்து, காரணவியல், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ இதில் ஒரு 10 கொஸ்டின் போடுறீங்க, இதில் 15 கொஸ்டின், இதில் ஒரு 75 கொஸ்டின். அப்போ டோட்டலாக 100 கொஸ்டினுக்கு முதல் டெஸ்ட் எழுதுறீங்க. இதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பிஒய்க்கும் சேர்ந்து படிக்க வச்சிருவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும். இப்போ முதல் டெஸ்ட் இது போடுறீங்க. 2வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்தில் எழுத்தில் லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இன எழுத்துக்களை அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அப்படின்ட்டு அதில் டெஸ்ட்டு போடுறீங்க. இதில் பாருங்களேன் 3 டெஸ்ட்டு. 4வது டெஸ்ட்டு பாருங்கள், 3 டெஸ்ட்டு முடியும். இலக்கணத்தில் முந்தைய ஆண்டு வினாக்கள் 2020 25 வரை கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் சேர்த்து படிச்சிடுறீங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கவர் பண்ணுறீங்க, புக்ஸை கவர் பண்ணுறீங்க, அதாவது சிலபஸ் வைஸாக ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறீங்க. இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபுல் சிலபஸையுமே கோ த்ரூ பண்ணிடலாம். ஏன்னா ஃபுல்லாகவே சிலபஸை வச்சே எல்லாமே போட்டுட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பிஒய்க்கு. இப்போ சொல்ல அகராதி 2வது யூனிட், அதுலேயும் முந்தைய ஆண்டு வினாக்கள். சரிங்களா? எல்லாத்துலேயுமே. அடுத்து எழுதும் திறன் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை கேட்ட பிஒய்க்கு எழுதும் திறன் அலகு 3 முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்ட்டு எல்லாமே பிஒய்க்யூஸையும் சேர்த்து உங்களை படிக்க வச்சுறாங்க. இது போக ரிவிஷன் டெஸ்ட்டு 3 யூனிட் முடிஞ்சோடனே அலகு 1, 2, 3 3லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம படித்ததையும் திரும்ப ரிவைஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? அப்போ வரிசையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸும் கவர் பண்ணுறோம், ரிவிஷனும் பண்ணுறோம். அப்படின்றப்ப ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு நீங்கள் தேவையில்லாத நிறைய இடங்களில் படித்து டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டு சீரீஸு ஆல்ரெடி படித்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் டெஸ்ட்டு சீரீஸ் போடுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்துடுவீங்க. அப்போ ஒரு ஃபுல் ரிவிஷன் விட்ட மாதிரியும் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஃபுல் டெஸ்ட்டு. இதில் பாருங்கள், பொதுத்தமிழ் திருப்புதல் தேர்வு அலகு 7. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திறன் அறிவு, காரணவியல் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் சிலபஸ் ஃபுல் டெஸ்ட் இதில் வந்துருச்சு. தமிழில் பார்த்திங்க அப்படின்னா 23வது டெஸ்ட்டு பாருங்கள், பொதுத்தமிழ் முழு தேர்வு. இங்கேயும் நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டாக போட போகிறீங்க. அப்போ இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் போடுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்னஸ் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், என்னெல்லாம் படிக்காம விட்ருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிள். அது போக 3 ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறாங்க. டெஸ்ட் நம்பர் 31, 32, 33 வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெஸ்ட்டாக ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. சரியா? அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளட்ஜாக நீங்கள் படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி குரூப் 4க்கு தேவையான A3 புக்ஸுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஆன்லைனில் ஃபவுண்டேஷன் கோர்ஸும் சுரேஷ் பாடசாலை ஆப்பில் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? 90 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 நாள் ஷெடியூலாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம டெஸ்ட் பேஜ் கதைக்கு வருவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல்ஃப் அனலைசிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 2வதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 லெவலுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டி போடுவாங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்படின்னா இப்போ இருந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். 2வதாக 2A ப்ரிலிமினரியை பொறுத்தளவும் லாங்குவேஜ் தமிழ் உண்டு. அப்போ இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் வர எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கோ இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் 4க்கோ நம்ம இப்போ இருந்தே ஒரு ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மற்ற குதிரையோட நம்ம முன்னாடி போய் நிற்போம். சரிங்களா? அப்போ ஓடுற ரேஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய் எக்ஸாம் வர டைம் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிருவோம். ஸோ
ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் ஷெடியூல் வச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட்டுக்கு நான் இப்படியெல்லாம் படிக்க போகிறேன் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஆரம்பிக்குது சரிங்களா. 21 ஆரம்பிக்குது. இப்போ இந்த 21 நம்ம ஒரு பிளான் பண்ணணும், எப்படி படிக்க போகிறோம் அப்படின்ற பிளான் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து அன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால சாட்டர்டே எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா. அடுத்த டெஸ்ட்டு பாருங்கள், வெனஸ்டே. அப்போ உங்களுக்கு சண்டே வெனஸ்டேன்னு டெஸ்ட்டு போகுது. இப்போ இந்த சண்டேலேருந்து வெனஸ்டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே டெஸ்ட் எழுத வந்துடுவீங்க. அப்போ அந்த டெஸ்ட்டு முடித்த நாளுக்கும் ஈவினிங்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ இந்த 2.5 நாள் நம்ம லாங்குவேஜுக்கு 1.5 நாள் கொடுக்கணும், மேக்ஸுக்கு 1 நாள் கொடுத்துட்டு மேக்ஸ் ரீசனிங்க்கு 1 நாள், ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ½ டே வச்சுக்கிறணும் சரிங்களா. அப்போ பேசிக்காக ஒரு டைம் ஷெடியூல் போட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப வேணால் டைம் ஷெடியூல் பிரேக் ஆகுமே தவிர போக அந்த டைம் ஷெடியூலை ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்சியாக படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங்கில் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும், லாங்குவேஜஸில் 90+ ஈஸியாக போட முடியும். ஸோ இந்த டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான், நீங்கள் வீட்டில் இருந்து எப்போனாலும் போட்டுக்கிறலாம், எப்படினாலும் படிச்சுக்கலாம், எந்த டைம்னாலும் பார்த்துக்கிறலாம். ஏன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துட்றாங்க. அதனால் டெஸ்ட் பேட்சுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டு ஆன்லைனில் தான், பாடசாலையில் மட்டும்தான் வைக்கிறாங்க, நோ ஆஃப்லைன் டெஸ்ட்டு. அதனால் இதை கொஞ்சம் எப்படி நீங்கள் வந்து டைம் ஷெடியூலில் உங்களோட டைமை கொண்டு வந்து உள்ளே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற கான்செப்டை மட்டும் வச்சுட்டு பேசிக்காக நம்ம டைமை மட்டும் யாருக்குமே விட்டு கொடுத்துடாதீங்க. நம்ம டைமை நம்ம கையிலே வச்சுக்கோங்க. ஏன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீசியஸ் டைம் தான். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இருந்தே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.